வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை அலங்காநல்லூரில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த லொக்கேஷன் பாருங்கள், எவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக பனோரமா பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது நீங்கள் திண்டுக்கல்லேருந்து நீங்கள் மதுரை வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அலங்காநல்லூர் பிரிவிலிருந்து நீங்கள் வரலாம். அலங்காநல்லூர் ஊருக்கு முன்னாடியே லெஃப்ட்டில் உங்களுக்கு இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் அலங்காநல்லூர்லேருந்து. ஸோ அதை பற்றி உள்ளே பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ உள்ளே வந்துட்டோம். எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கமாக இருக்குது. இது தமிழர்களுடைய பாரம்பரியமிக்க ஒரு வீர விளையாட்டு. அந்த வீர விளையாட்டுக்குண்டான அரங்கம் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு லொக்கேஷன், அதுக்குண்டான ஒரு இடத்த சூஸ் பண்ணி எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இதிலே போர்டெலாம் கொடுத்துருக்காங்க, முக்கிய பிரமுகர்கள் அலுவலர்கள் செல்லும் வழின்னு. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மாடுபிடி வீரர்கள் செல்லும் வழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த போட்டி நடக்கும்போது, ஜல்லிக்கட்டு நடக்கும்போது. ஸோ அருமையான ஒரு விஷயம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் ஒப்பனை அறை, பெண்கள் ஒப்பனை அறை அதெல்லாம் இருக்குது. ஸோ கிராஸ் போட்டு எப்படி ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அருமையாக இருக்குது லொக்கேஷன். வாங்கினோம் கிட்ட போய் பார்ப்போம். இப்போ நம்மளுடைய ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு அதுக்குண்டான ஒரு பாருங்கள், என்னென்ன சாட்சியாக என்னென்ன பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு மாட்டு வண்டி இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சாரட் வண்டி மாதிரி இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா தான் இதனுடைய ஒரு முகப்பு. ஒரு மாடுபிடி வீரர் காளையை அடக்கிற மாதிரி ஒரு முன்னாடி ஒரு சிலை வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது உண்மையே. இதை இப்போ பார்க்கும்போது அந்த ஏறு தழுவுதல் நிகழ்ச்சி நடக்கும்போது எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தா உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். பார்ப்போம், உள்ள வாங்க. ஸோ மேலே பாருங்கள். ஸோ அது உள்ளே என்ட்ரி ஆகிறது. இப்போது ஃப்ரீயாக இருக்கிறதால நம்ம உள்ளே போகிறோம். நிகழ்ச்சி நடக்கும்போது இந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக அந்த இடத்த பார்க்க முடியாது. மதுரை வரவங்க கண்டிப்பாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா யூ கேன் என்ஜாய். எக்ஸலண்ட். சுற்றி இருக்கிற ஒரு லொக்கேஷன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, இயற்கையோடு இணைஞ்ச ஒரு இடமா இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நுழைவாயில். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு பிக்சர்ஸ், அப்படியே காலை தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம். மேலே பாருங்கள். ஸோ 2024 திறந்திருக்காங்க, 1ஆவது மாதம். கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி ஒரு பிக்சரை டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். ஸோ இங்கே மின் தூக்கி லிஃப்டெல்லாம் கூட இருக்குது. அரங்கத்துக்கு போகிறதுக்கு படி இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் மியூசியம் இருக்குது. இது மியூசியம் 1, அருங்காட்சியகம் 1, ஏறு தழுவுதல் குறித்த ஒரு அருங்காட்சியகம். கண்டிப்பாக நம்ம சின்ன குழந்தைங்கள இந்த மே மாதத்துக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டு காமிச்சிங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், சங்க இலக்கியமான கலித்தொகை, முல்லைக்கலியல், ஏறு தழுவுதல் குறித்து காட்சிப்படுத்தும் 7 பாடல்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஒரு பிக்சர் இங்கே வடிவமைச்சிருக்காங்க. ஏறு தழுவுதலோட பற்றி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிக்சர் அவருடைய
மாடுபிடி வீரருடைய முகத்தை பாருங்கள். அப்புறம் அதனுடைய தொன்மையும் தொடர்ச்சியும் அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அருங்காட்சியகத்துக்குள்ளே ஒன்று போவோம். ஸோ எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பாறை ஓவியங்கள் கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்படி வாங்க பார்ப்போம். வரலாற்றுக்கு முந்தைய தமிழ்நாட்டு பாறை ஓவியங்களில் மனிதன் மற்றும் கால்நடைக்கு உறவு அதை பற்றி போட்டிருக்காங்க. பாறைகளில் வந்து நம்ம மக்கள் வந்து அவங்களுடைய கைவண்ணத்தை காட்டினது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. கலித்தொகை, முல்லைக்களி அதை பற்றி வந்து அதில் இருக்கிற விஷயங்கள். ஸோ இது ஒரு ஏர் கண்டிஷன்டு அருங்காட்சியகம். எவ்வளோ வெயில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியாது. அருமையான ஒரு விஷயம் அது. வெற்றி போரை பற்றி சொல்லியிருக்காங்க. கந்தை போர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், காளை மாடு வந்து எவ்வளோ அழகாக இங்கே லைவாக வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். பெத்தநாயக்கன் பாளையம் மாடுபிடி வீரன் நம்ம சேலம் மாவட்டத்தை பற்றி இருந்த நடுக்கல்ல இருக்கிற விஷயத்தை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர் கண்டிஷன்டு ஹால் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ ஏர் கண்டிஷன், சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன் பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அகரம் நடுக்கல். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டத்தில் அகரம் கிராமத்தில் இருந்த ஒரு நடுக்கலை பற்றி ஒரு விஷயம். அடுத்தது தனையன் உயிர்காக்க இன்னுயிர் நீத்த தந்தை நினைவுகள், நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ரெட்டிப்பட்டி கிராமம், அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னுடைய மாவட்டமான திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் கங்காபுரம் கிராமத்தில் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நடுக்கல் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு விஷயம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் செல்லக்குட்டப்பள்ளி கிராமம். ஸோ அதில் இருக்கிற ஒரு நடுக்கல் ஒரு பெரிய ஒரு விஷயம். இது வட மஞ்சு விரட்டு மாடுபடி விளையாட்டின் இன்னொரு வடிவம், தலைவாசல். இது ஜெகதேவி நடுக்கல், திருமதி கிருஷ்ணகிரி மாவட்டம் மருக்கூர் வட்டம். ஸோ தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. கடந்த கால ஜல்லிக்கட்டு புகைப்படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு ஏர் கண்டிஷன்டு அருங்காட்சியகம். பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்ப வந்து விருப்பப்பட்டு பார்ப்பாங்க. ஸோ முக்கியமான விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா, இது டோட்டலி என்ட்ரன்ஸ் ஃபீலாம் கிடையாது, ஃப்ரீ தான். பார்த்திங்கன்னா ஹரப்பா முதல் அலங்காநல்லூர் வரை அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. சிற்பங்கள், தங்கத்திலான காளை சிற்பம், பாருங்கள். கீழடி அகழ்வாய்வில் கிடைத்த சுடுமண்ணாலான காளை உருவங்கள் மற்றும் திமிழுள்ள காளையின் எலும்பு துண்டுகள், அதை பற்றி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் உள்ள மாடுபிடி விளையாட்டுகள் அது சம்மந்தமான விஷயம். இது தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்ற ஒரு மேப்போட கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இடத்துல வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு. எருது விடும் விழா, ஜல்லிக்கட்டு, மஞ்சு வரட்டு, வெவ்வேறு பேரில் வடமாடு பிடித்தல், இது மாதிரி எருதாட்டம், சலங்கை எருதாட்டம், எருது கட்டு, ஊர் மாடு அவிழ்த்தல், இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மினோவன் நாகரிகம், அதில் நடந்த விஷயம். எகிப்திய நாகரிகம், அதை பற்றி. அடுத்தது மினோவன் நாகரிகம், வீரன் காளை மீது தாவும் உலோக சிற்பம். இது பாருங்கள், கிரீட்டன் காளையை வந்து ஹெர்குலஸ் பிடிக்கிறார். கிரேக்க ரோமன் விஷயம். காளை விளையாட்டு பொறிக்கப்பட்ட தங்கத்திலான மோதிரம், மினோவன் நாகரிகம். இங்கே நம்ம ஊர் பாருங்கள், தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு நிகரான மடகாஸ்கர் தீவில் நடைபெறும் சாவிக்கா என்னும் மாடுபிடி விளையாட்டு. மடகாஸ்கர் இது ஆக்சுவலாக நம்ம ஊர் மாதிரியே வந்து நடக்கிற விஷயம். இது எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஸ்பெயினில் நடக்கிற விஷயம், காளை சண்டை. ஃப்ரான்ஸ், இங்கே வந்து ஆதி காளைக்கு அஞ்சலி செலுத்துகிற ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி களங்கள் பல கண்ட விளையாட்டு காளைக்கு நினைவாலயம், பொந்துக்கம்பட்டி மதுரையில். உயிர் நீத்த வீரன் அழகத்தேவனுக்கு எழுப்பப்பட்ட கோயில், சொரிக்காம்பட்டி மதுரை. காளை மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஒரு விஷயத்தை அழகாக டெபிக் பண்ணியிருக்காங்க. வாடிவாசலை வணங்கும் மூதாய் லக்ஷ்மிபுரம், மயிலா நகர், கோட்டை நாடு, சிவகங்கை. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்துக்கு உண்டான ஒரு தமிழர் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் மாபெரும் நிகழ்ச்சியான ஒரு ஃபோட்டோவையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு அடுத்த ஒரு மியூசியம் 2 இது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஏர் கண்டிஷன்டு ஹால் தான். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது வந்து பாருங்கள், வந்து ஒரு உட்காந்து இல்லை படிக்கிற மாதிரி ஒரு லைப்ரரி அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மரமாடி பாரம்பரிய மாடு ஓட்டம், கேரளத்தில் நடக்கிற விஷயம். கர்நாடகா, இது மகாராஷ்டிரா, இது மேற்கு வங்கம். அங்கே வந்து வெளிநாடுகளில் பார்த்தா இங்கே வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள இது இந்தோனேஷியா. மதுரை மாட்டு வண்டி பந்தயம். அனந்தப்பூர், பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப். ஸ்ரீலங்கா, இங்கே பாருங்கள் மனித உறவுகள் பாருங்கள். குழந்தைய வந்து எவ்வளோ பெரிய ஒரு வீரமுள்ள ஆவேசமான ஒரு காளை மாட்டை வந்து நம்ம குட்டி குழந்தைங்க வந்து எப்படி பாசமாக இருக்காங்க, அந்த பாசத்தை இந்த ஃபோட்டோவில் வெளிப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். ஸோ அம்மா வந்து வளர்க்குறாங்க. பெண்களும் குழந்தைகளும் இந்த தலைப்பில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. ஸோ அருமையான ஒரு உண்மையான ஒரு காளை மாடு இருக்கிற மாதிரியே இருக்குது ஃபீலிங். இது ஒரு சின்ன ஏவி ஹால், எவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு மினி தேட்டர் மாதிரியே இருக்குது ஏவி ஹால். இது உள்ளே வந்தால் குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு அருமையான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க வந்து. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து இந்த காளை மாடு மேலே ஏறி வந்து விளையாடலாம். அதுக்கு ஒன்றான சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பலூனில் வந்து பார்த்திங்கன்னா காற்று அடித்து அது மேலே
ஏறி விளையாடும்போது கீழே விழுந்தாலும் அடிப்படாத மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும் உண்மையிலே. இப்போ நம்ம உள்ள ஒரு GPS signal lost. ஏவி பற்றி சொன்னேன் இல்லைங்களா, ஏவி காலேஜ் தான் இந்த உள்ள காமிச்சேன் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ ரெகுலராக விசிட்டர்ஸ் வந்துட்டுருக்கேன்னு பாருங்கள். பாரம்பரியமான விளையாட்டு கண்ணாமூச்சி. ஸோ இந்த விளையாட்டு நம்மளுடைய கிரிக்கெட் தாண்டுதல் இதெல்லாமே இருக்கிற விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கே பல்லாங்குழி, முஜாங்கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்த தேர் செஞ்சு விளையாடுற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு டிப்பிக்கல் ஒரு நம்ம தமிழ்நாட்டோட வீடு இது. சரி பார்த்திங்கன்னா நம்ம அருமையான புத்தகங்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பழைய காலத்து ஃபோட்டோஸ், அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம், இந்த லாடம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி ஒரு ஃபோட்டோ. பாருங்கள், இந்த கண்டிஷன் ஆஃப் கேட்டில் இன் இண்டியா அதை பற்றின புக்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழமையான புத்தகம் மாட்டு வாகடம்ன்ற ஒரு புக்கு, பஞ்சகாவியை பற்றி புக்கு. ஸோ பார்த்திங்கன்னா மூலிகை வழி கால்நடை மருத்துவம்ன்றது புக்கு. ஸோ நிறைய மாடு சம்மந்தமான, கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான, பால் சம்மந்தமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இந்த மாட்டு வைத்தியம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் இங்கே வரும்போது நம்ம அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற ஒரு வைத்திய முறையை இங்கே உயிர் கொடுத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய ஒரு மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வரப்பிரசாதம், பழமையை மீட்டெடுத்து இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டில் நெல்லை பகுதியில் நடந்த ஒரு பொங்கல் திருநாள் தொடர்பான ஒரு புகைப்படம் பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு ஏர் கண்டிஷன்டு லைப்ரரி தான். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து படிக்கலாம். அடுத்தது ரியல் பேட்டில் ஃபீல்டுக்கு நம்ம போக போகிறோம். எப்படி நடக்குதுன்றது உள்ளே செல்லும் வழி, ஏறு தழுவுதல் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு வாடிவாசல், அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ மெகா ஸ்டேடியம் பாருங்கள். ஸோ இந்த பனோரமா பாருங்கள், பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு எப்படி ஒரு மலை சார்ந்த ஒரு இடம். ஸோ இது ஒரு பெரிய எல்சிடி ஸ்க்ரீன் கிரவுண்டில் ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு. கால்நடை மருத்துவமனை பின்னாடி பார்த்திங்கன்னா இருக்குது, துணை சுகாதார நிலையம், ஆண்கள் ஒப்பனை அறை. இப்போ அடுத்தது நம்மளுடைய ஹாட்ஸ்பாட் வாடிவாசல். இதுதான் வாடிவாசல் பாருங்கள். ஸோ வாடிவாசலில் காளைகளை இங்கேருந்து தான் வெளியே வரும், தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம மாடுபிடி வீரர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட திறமையை காட்டி மனிதனுக்கும் கால்நடைகளுக்குள்ள உறவை இங்கே தான் வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட வீரத்தை, காளை தன் வீரத்தை வெளிப்படுத்தும், மனிதன் அவனுடைய வீரத்தை வெளிப்படுத்துவான். ஸோ விஐபி கேலரி பாக்ஸ். ஸோ அருமையான ஒரு லொக்கேஷன், ஏற்பாடு. ஸோ வாடிவாசல் சொல்லுவாங்க. நம்ம அந்த வாடிவாசல் எப்படி இருக்குன்றதை நம்ம நேர்லேயே பார்க்கலாம் வாங்க.
ஸோ இதுதான் வந்து ஒரு மாடு வரக்கூடிய இடம். உண்மையிலேயே நம்ம இங்கே நினச்சி இங்கே இந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம இங்கே இருக்க முடியுமா நினச்சி பார்த்தா வந்து ஒரு அச்சம் இருக்குது நம்மளுக்கு. இந்த வாசல் வழியாக தான் வந்து நம்மளுடைய காளைகள் வெளியே வரும். எப்படி இருக்குது பாருங்கள், நினச்சி பார்த்தா உணர்ச்சிகரமாக இருக்குது. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா ஏற்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா துணை சுகாதார மையம் கொடுத்துருக்காங்க, கால்நடை மருத்துவமனை, ஆண்கள் ஒப்பனை அறை. பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு கீழே நீங்கள் பார்த்துருக்கலாம், கிரவுண்டில் வந்து தென்னை நார் போட்டிருக்காங்க அடிப்படாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு ஃபுல் கேலரி தான், உங்களுக்கு ஒரு ஃபுல் கேலரி வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த லீவுக்குள்ளே வந்து நம்ம குழந்தைங்கள வந்து மதுரையில் இருக்கிற இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்து காட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வீரத்தை வந்து கற்றுக் கொடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.